ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சு இன்னைக்கு ஐக்யூல எபிசோட் 5 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மீட்டிங் நம்மளோட முதல் கேம் நிக்கோமா கூட. நேத்து நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கணும். நிக்கோமா கூட நமக்கு மூணாவது செட்னு நினைக்கிறேன். நேத்தே ரெண்டு செட் நம்ம பண்ணிட்டோம்ல. ஒரு ஸ்கோர் 17-25, இன்னொரு ஸ்கோர் 19-25. ரெண்டுமே தோத்துட்டோம். ஓகே, நேத்து நடந்த மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட ஜெயிக்கலாம் தான். பரவாயில்ல, நிதானமா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வைங்க. ஹினாட்டா காகியாமா, உங்களுக்கு நிக்கோமா கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க யாருன்னு அவங்களுக்கு காட்டுங்க. ஓகே, ஓகே, நீ ரெடியா? ரெடியா गाइस? ஹினாட்டாவை ஸ்டாப் பண்ண போறேன். முதல் ஆள் நானா தான் இருக்க போறேன். அதையும் பாத்துக்கலாம். நேத்து அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஓவரா குடிச்சிட்டேன். ஓ, டைம் என்ன ஆச்சு? நைஸ் ரிசீவ். என்னடா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப க்ளோஸ் தான். பரவாயில்ல, பாத்துங்க. ஓகே, கரசனோட நம்பர் 10 மேல கண்ணு இருக்கணும். அந்த பையனா குயிக் அட்டாக் பண்றதா கேள்விப்பட்டேன். எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்காது இல்லையா? சில நேரத்துல அவங்க தலை குடிஞ்சுதான் ஆகணும். டைஜி நைஸ் ரிசீவ். நம்ம பண்ணது ஏட்டோ சேஃப்லு. நிக்கோமா குயிக் அட்டாக் ரியாக்ட் பண்றாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பவே யோசிச்சேன், ஒரு மிடில் பிளாக்கரா எதுக்கு இவ்வளவு ஹைட்டான பையனை நிக்க வைக்கிறாங்க? ஏய், ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. நார்மலா இருந்தது போதும். என்னடா உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்டுச்சு. லீவ். அவங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு பேசிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கே தெரியாம நான் கேட்டேன். எப்படிடா கேக்குது உனக்கு? முன்னாடி எந்த நின்னுட்டு ஸ்பீட்ல அவங்க வந்தாலும் பிளாக் பண்ண முடியும். சில சமயங்கள்ல லெஃப்ட் டைரக்ஷன் காட்டி ரைட் டைரக்ஷனுக்கு போயிடுவாங்க. அப்படியா? ஐயோ, இதெல்லாம் வர தெரிஞ்சிருக்கு. அவனோட டாஸ் இப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். போடு. அடச்சே, one touch. ஹினாட்டா ஒருத்தனை தான் நம்ப வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் லேட்டானாலும் ஹைட்டா போயிடும். சான்ஸ் பால். அடச்சே. ஓகே, பொறுமையா இருங்க. இப்போ குயிக் அட்டாக்ஸ் ஆப்போனன்ட் டீம் டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம நிக்கோமாவை எதிர்த்துட்டு இருக்கோம். பொசிஷனை சேஞ்ச் பண்ணி என்னமோ பண்ற குட்டி மேனேஜர். இந்த மெத்தட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வொர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. கவனமா இருந்து பாயிண்ட் எடுக்கலாம்ல. மீட்டிங்க போட்டு பிரயோஜனம் இல்ல. என் பசங்க தான் ஜெயிப்பாங்க. ப்ராக்டிஸ்லயே எல்லா வித்தியும் இறக்கிடாதீங்கடா. உஷாராயிடுவாங்க. என்னன்னு ஹஸ்பண்டே? அடச்சே, என்ன நடக்குதுங்க? நிக்கோமா லீவ். ஸ்ட்ராங் ஆகணும். இது பத்தாது. லீவ் தோக்கடிக்கிறதுக்கு இவர் சொன்னதான் செய்யணும். Go blockers. சூப்பர். Nice cover. Cover. அடச்சே. Sorry, cover பண்ணுங்க. மசாஹி. யா. யார் அடிக்கிறதுன்னு தான் குழப்பம். அட ஐயோ, போய். ஏன் என்னட்ட ஓடி ஏன்டா? போகும்? பைத்தியம், ஏன்டா இப்படி பண்ண? திடீர்னு ஏதாவது அட்லீஸ்ட் பண்ணிடுறாங்க. அடிக்கவா என்ன பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவனத்தை நீ எங்கதான் வச்சிருக்க? விளையாட விருப்பம்னா இங்க இருக்காத. போயிடு. சரி போச்சு. நான் பண்ணிட்டு கேட்டுக்கிறேன். காகியாவை வேண்டாம். நீ கோவப்படாத. ஹினாட்டா மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்ல. ஆனா இப்ப நான் அவனை திட்டலன்னா திரும்பவும் இதே தப்பா அவன் பண்ணுவான். ஆமா.
கண்டிக்கணும். பிறந்த குட்டி காக்காவை எப்படி பறக்க வைக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா அதுக்கு சாப்பிடவே தெரியாது. சரிடா, உன்னை யாரும் கேட்கல அட்வைஸ்லாம். வந்து இறைய கொடுத்தா பெரியவரே அப்படிதான் முடியும். இப்போ அதே நிலைமைதான் இந்த பையனுக்கும் வந்திருக்கு. உடனே ஜட்மெண்ட்டுக்கு வராங்களா? அதுக்கு கோவமா வருது. டீமோட வீக் டப்பிங்க நம்பாத. காக்காவால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, பறந்து போயிடும். அது போலதான் இவனும். பாராட்டுறாரா என்னன்றதே நம்ம கமெண்ட்ஸ் சொன்னதான் தெரியும். இந்த முறை நான் ஸ்பீடா இருக்கேன். என்ன நம்பு. நான் திரும்பவும் கண்ணை மூடிதான் விளையாட போறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். இனிமே எனக்காக ஹிட் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா அது நம்ம டீமை பாதிக்குது. நான் ஒழுங்கா இருக்கேன். இதையே நீ இப்பதான் கத்துக்கிறியா? என்ன நடக்க போதுன்னு தெரியலப்போ. இப்போ என்னால குயிக் அட்டாக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் நானே எப்பவும் நார்மலா விளையாடுற மாதிரி விளையாடுறேன். ஏன்னா உன்னால எனக்கு கெட்ட பேர் வந்துடும் பயமா இருக்கு. Sorry, cover. அவங்க பேசுற கான்வர்சேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஹீனாட்டாக்கும் காகேமாக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரோட முகத்தையும் பாத்தீங்கன்னா One touch, chance ball. ஹீனாட்டாக்கும் காகேமாக்கும் நடுவுல இல்ல. காம்பினேஷன் அட்டாக் பண்ற எல்லாருக்கும் இப்படி நடக்கும். நீ பாக்குற மத்த பிளேயர்ஸ் கிட்டயும் இது நடந்திருக்கு. நிக்கோமா 25. இந்த தடவை நீ என்ன நம்பல. நாட்டா மட்டும் ஒழுங்கா விளையாடி இருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. கண்ணு பட்டுருச்சு லைட்டா. நான் இந்த மேட்சை பத்தி ஹினாட்டா கிட்ட அப்புறமா பேசி ஆகணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கேன். இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இவன் கவனம் எங்க இல்ல. ரோட்ல விளையாடுற பசங்களை நீ டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. உங்களுக்கு யார் மேலேயாவது பொறாம இருந்தா இப்படிதான் பேசுவீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். கோச் உங்க மேல எந்த கோவமும் இதனால நம்ம கோச் அந்த பிரஷருக்கு பசங்க டைப் பண்ணுறாரு. கேம் பிளானிங். ஒருத்தனால கோடை சீலிங் வரைக்கும் பறக்குறானே இவன். அது அவனுக்கு அதே அளவுக்கு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். இப்போ எல்லா டீம்லயும் அப்படியே ஒரு பிளேயர் இருக்கான். ஹைட்டா இருக்கான். அத அவன் மிஸ் பண்ணிட்டா பின்னாடி இருக்கிறவன் டேக்கிள் பண்ணுவான். எல்லா மேட்ச்லயும் இப்படிதான் நடக்குது. சோ நாமளும் அதை ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்? நாம எப்பவும் போல ஸ்மூத்தாவே கொண்டு போலாம். புரிஞ்சதா? இவன் கேட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்? என்ன நான் சொல்றது? அட்லீஸ்ட் மோட்டிவேஷனாவது கொடுப்பேன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் நான் ட்ரையாவது பண்ணி பார்க்குறேன். அதாவது உங்க அளவுக்கு என்னால பண்ண முடியாது. எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வருதுன்னு எனக்கு தெரியும்ல. இதை பாரு, குயிக் அட்டாக் எல்லாம் ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு 1-2ன்னு சொல்லி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இதை நான் உணர்ந்துட்டேன். பால் எனக்கு பின்னாடி தான் இருக்கு. என்னால பார்க்க முடியுது. பிடிக்க முடியாம எல்லாரும் ஃப்ளோர்ல விழுந்தீங்க. எனக்கு அது தெரியுது. என்ன மன்னிச்சிரு. நாம ஒரு டீமா இருக்க முடியாது. அங்க தோத்தது நான் தான். இதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் காகியாமா. கடைசி வரைக்கும் மிட்டார்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். செய்ஜோ மேட்ச் இல்லையா? அப்படின்னா அவங்க தான் நம்மளோட அடுத்த ஆப்போனன்ட். அதாவது செட்டரா நான் தான் முடிவு பண்ணணும். அப்போ அதை அப்போ பார்க்கலாம். பட் 100% ஸ்பைக்கர் ஸ்ட்ரென்த்தை நான் கொடுப்பேன். உன்னோட வெப்பன் குயிக் அட்டாக் தான். அதுல கொஞ்சம் டைரக்ஷன் மாறினாலும் மொத்த டீமுக்கே ஸ்கோர் போகும். அந்த விஷயத்துல உனக்கு சீரியஸ்னஸ் இல்லையோன்னு தோணுது. காகியாமா இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அவன் உண்மையை தான் சொல்லிட்டு போறான். என்ன மன்னிச்சிருக்கீங்கடா. இந்த தடவை காகியாமா சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். எப்படியாவது உன்னோட மாற்றத்தை எங்க கிட்ட நிரூபிச்சு காட்டு.
அதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு புரியுது நீ விளையாட்டுத்தனமா இருக்க, இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியலன்னு. ஆமா, சுகாவரா சொன்னதை கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். நீங்களா? பின்னாடி இருந்து நான் கத்துறதுனாலயோ இல்ல சென்சாய் கத்துறதுனாலயோ ஒன்னும் ஆயிட போறது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, குயிக் அட்டாக்ல உங்க 2 பேருக்கும் நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். ஆனா அதை விட அதிகமா உங்களுக்குள்ள ஈகோ தான் இருக்கு. நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, எனக்கு அப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. எத்தனை மேட்ச் ஆடா? கனகாசன் சொன்ன மாதிரியே ஆயிட்டேன். இப்பெல்லாம் மேட்ச்ல குயிக் அட்டாக்ல உனக்கு கவனமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆப்போசிட் டீம் கிட்ட பணம் வாங்கிட்டியா? இப்பதான் அளவுக்கு ஹைட்டா அது கவனம் குறையவே கூடாது இல்ல, அது கஷ்டம் தான். இப்படியே போனா உன்னை எங்களால சப்ஸ்டிடியூட்டா கூட கண்டினியூ பண்ண வைக்க முடியாது. அடுத்து சேஜோ கூட மேட்ச். அந்த டீம்லயும் ஒரு கிங் இருக்கான். ஒயிட் பர்சனோட முகத்தை நான் பார்த்திருக்கேன். அதுல அவன் கண்களை கவனிச்சிருக்கேன். முகம் கண்களா? முகத்தை பார்த்தா கண்ணை பார்க்க தானே செய்வோம். அப்படி இல்ல, அவன் நான் போற டைரக்ஷனை முன்னாடியே பார்த்துடுறான். 3-on-3 விளையாடும் போது நானும் ஆப்போசிட் சைடா இப்படிதான் பார்ப்பேன். இங்க பாரு, இங்க பாக்குறது ஒன்றும் விஷயம் கிடையாது, விளையாடுறது தான் விஷயம். அதுவும் தானே முக்கியம், கவனிக்கணும்ல. ஏன் நான் பின்னாடி வந்து பொறான்றேன் அந்த மாதிரி. நாரிட்டா, எஸ், நீ போய் ஹினாட்டாக்கு அடுத்து நில்லு. ஓ என்ன? சரி. இவ்வளவு நேரம் நீ எப்படி விளையாடி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதுக்கப்புறம் ஒழுங்கா கவனமா விளையாடு. ஆப்போசிட் டீம் கோச் உன்னை வச்சு என்கிட்ட கிண்டலா பேசிட்டு போனாரு. திரும்பவும் அவர் என்கிட்ட வந்து கிண்டலா பேசுற மாதிரி நீ வச்சுக்காத. போயிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொறுமையா விளையாடுங்க. நான் பாத்துக்கிறேன். ஷாட். சூப்பர். நைஸ் ஸ்கில் லெஃப்ட். ஆல்ரைட். கவர். நைஸ் சர்வ். ஒன் மோர். நைஸ் சர்வ். எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுங்க. Thank you. நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம். எனக்கு இந்த வாரம் சம்மர் வெக்கேஷன் இருக்கு. ஓகே, உங்க கூட வர்க் பண்ணது சந்தோஷம். 2 பேரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பிளேயர்ஸால உங்களுக்கு இது லாஸ்ட் டோர்னமெண்டா இருக்கலாம். புரியுது. உங்களுக்கு அங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா தாராளமா என் கூட வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே. எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சாச்சு இல்லையா? எப்படியோ அவங்க லேட்டா வந்து சீக்கிரம் முடிச்சிட்டானுங்க. ஆமா, போன வருஷத்தோட வின்னர்ஸ் தான் இந்த தடவை செகண்ட் டேல மேட்ச் போடுறாங்கல்ல. அப்படிதான் ஷெட்யூல் பார்த்தேன். ஹினாட்டாவும் அதான் சொன்னான். போதும், அவனால குவார்டர் ஃபைனல்ஸ் போயிடுச்சு. ஆனா டோக்கியோட குவார்டர் ஃபைனல் ரொம்பவே நல்லா இருந்தது. விளையாடவே இல்லை, எதுக்கு பேசணும்? கரெக்ட் தான். அப்புறம் பார்க்கலாம் ஹினாட்டா, நான் எப்பவும் தோக்க மாட்டேன். ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் 163 சென்டிமீட்டர் தான். ஆனா ஓ அளவுக்கு என்னால ஜம்ப் பண்ண முடியும். இந்த ட்ரைனிங் கேம்ப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பசங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல்ல? ஆட, நான் வேற என்னென்னமோ நினைச்சு வந்தேன். ஆனா இவ்வளவு சின்ன ட்ரிப்பா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி விடு, இது வெறும் பிராக்டிஸ் மேட்ச் தான். டோர்னமெண்ட்ல பாத்துக்கலாம். பார்க்கலாம். என்னாச்சு? போச்சு. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நீங்களே எப்படின்னா பழையபடி வேலைக்கு போகணுமேன்னு இருக்கு. ஆல்ரைட் எவ்ரிவன், எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. Thank you. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு ஜிம்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. சோ நாளைக்கு கிளப் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்காது. அதனால எல்லாரும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா நாளைக்கு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் திரும்ப சந்திக்கலாம். காகியம்மா, இப்பவே எனக்கு டாஸ் பண்ணு. நீங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு போலீங்க. யாச்சி-san, உனக்கு ஆட்சி பண்ண இல்லனா எங்களுக்கு பால தூக்கி போடுறியா? என்னது பண்ண சொல்றீங்க? காகியம்மா பால தூக்கி போட்டா அது தலைக்கு மேல போய்டும். சரி, நான் ட்ரை பண்றேன். ஆரம்பிக்கலாம். இந்தாங்க. ஓ, மிஸ் ஆயிட்டு. என்னாச்சு? பால் மிஸ் ஆகுதா? ஆனா எப்படி இது நடக்குது? இன்னொரு தடவை. கை பட்ட மாதிரியே இல்லைல்ல, ஏதோ லைட்டா போகுது.
அது எப்படி இத்தனை நாள் ப்ராக்டிஸ் ஆனது திடீர்னு மாறும்? என்னடா ஏதோ ஒரு மனசுல இருக்காது, எதுனால போனாதான் உண்டு. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா வருஷம் ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்க வேண்டியதா. பார்க்காம அடிச்சிட்டு இருந்தவன் பார்த்து அடிக்க முடியும். கிடையாது. இப்படியே பண்ண குயிக் அட்டாக் விட்டு சர்விங் பிளாக் பண்ண வேண்டியதா. இப்படி பேசாத. நாம இதுல ஒரு டீமா இருந்தோம். நம்ம ஸ்பீட் என்னன்னு உனக்கு தெரியும். எல்லாருக்கும் விளையாட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். உனக்கு ஏன் குறையுது? அதான் புரியல. எனக்கு என்னமோ நீ டீமை வெளிய அனுப்ப பாக்குறேன்னு தோணுதுடா. அப்படிலாம் இருந்தா இப்ப பிராக்டிஸ் பண்ண சொல்லி கூப்பிட மாட்டேன். ஒரு நாள் பிராக்டிஸ் மேட்ச் போச்சா? எவ்வளவு பெரிய நல்ல வாய்ப்பை இழந்துட்டோம். எக்ஸாம் வேற முடிச்சிட்டு போறோம். அப்படி கஷ்டப்படுறதெல்லாம் வேஸ்ட். ஒரு நாள் எவ்வளவு பாயிண்ட் மிஸ் ஆச்சு தெரியுமா? முட்டை வேலை. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. சப்பா ஃபிகர் முன்னாடி சீனா போட்டுக்கிட்டு தாங்க முடியலடா. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து கேம் விளையாட மாட்டேன். காகியாமா, மரியாதையா சொல்றேன், என்ன போக விடு. தப்பு எல்லாத்தையும் உன் மேல வச்சுக்கிட்டு ஐயோ. சொன்னா கேளுங்க, வேண்டாம். பழைய மாதிரி போயிட்டானுங்க ரெண்டு டாஸ் பேரும். பண்றேன்னு சொன்னல, சொல்றத கேளுங்க. தேவையில்லாம சண்டை போடாத. குயிக் அட்டாக்கே மொத்தமா நிறுத்திக்கலாம். ஏய், முடிஞ்சா இதுக்கப்புறம் மொத்தம் இந்த டீம் விட்டு வெளியே போற வழியை பாரு. மத்தவங்களால விளையாடட்டும். ஜெயிக்கவாத வாய்ப்பு இருக்கு. மொத்த பழியும் என் மேல போடாத. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லையா? யோசிச்சு சொல்லு. தேவையில்லாம என் மேல பழி போடுற. நீதான் ரைட்டா டாஸ் பண்ற. ஆமாண்டா. அப்படியே வச்சுக்க. உன்னால என்ன பண்ண முடியும்டா? எதுக்கு அப்படி பண்ண? உனக்கு தான் அந்த எண்ணம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அங்க இருந்து வந்ததுக்கு நானா காரணம்? பதில் சொல்லு. ஒரு செட்டரா நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவியா? யார் மேலதான் தப்பே தெரியலையே. அதான் புரியல. ரெண்டு பேரும் இங்க போட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? திரும்பவும் ஒண்ணு சேர்ந்து நடுவுல புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆச்சுன்றதே புரியல. பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. நான் இங்கே பஸ் ஏறிக்கிறேன், நீ போயிடு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன மன்னிச்சிரு யாச்சி சார். ஐயோ, இல்ல பரவாயில்ல. நான் ஜூனியர். எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறேன்? இங்க பாரு. என்னடா? தெரியல. காகியாமா ஏன் மாறினானே தெரியல. இதெல்லாம் அவன் திட்டம் தான். அவனா நீயா? அதுவே புரியல. உயரமா போட்டான். அவனால தான் பாயிண்ட்ஸ் போச்சு. எனக்கு ஸ்பீட் பத்தல அதான் சொல்லி அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ண சொன்னான். அவன் ஏதோ திட்டம் வச்சிருக்கான். ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏன்டா ஏஸ் குறுக்க போய் நீ ஜம்ப் பண்ண? அது ஏன் பண்ண? அதோட உங்ககிட்ட பேசுறதையும் அவன் சுத்தமா விரும்பாத மாதிரி தெரியுது. நான் போயிட்டு வரேன். சரி. அதான் பாலும் கையில டச்சே ஆகல. ஒருவேளை அவன் தான் அப்படி ஹைட்டா போடுறானா? மேபி எல்லாருமே இவனை பத்தி தான் பேசுறாங்க. டோவி பத்தி பேசவே இல்லை. அது கூட என்ன ஈகோ ஆயிடுச்சான்னு தெரியல. என்னது? நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா? அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் ஒண்ணா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படியா நடந்துச்சு? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, ஆனா இதுதான் உண்மை. ஆல்ரைட். இனிமேல் வாலிபால் கிளப்ல யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எப்படி இல்ல. பேசுறீங்க? அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னா எனக்கு தோணுது. அப்படியா? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாரு. இதனால ரெண்டு பேருக்கும் படிப்பும் பாதிக்கும், விளையாட்டும் போயிடும். எனக்கு என்னமோ வைஸ் பிரின்சிபல் இதை சாக்கா எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் விளையாட விடாம தடுத்துட்டு வரும்னு தோணுது. இல்ல, அப்படி பண்ண முடியாது. கரசினோவே அவங்கள நம்பிதான் இருக்கு. அதனால முடியாது. கோச் என்ன பண்றாரு பாப்போம். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் மேல தப்பு இருக்குன்னு மட்டும் தெரியும். அதை என்னால கேட்க முடியாது. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் ஒண்ணும் போய் சொல்லல, என்ன நம்புங்க. நீ உண்மையை தான் சொன்ன. அன்னைக்கு உன் கண்ணுல இருந்த தெளிவை நான் நல்லா பார்த்தேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா தப்பு பண்ற யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசுற தைரியம் அவங்களுக்கு இருக்காது. போன டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குயிக் அட்டாக்கால வாயை பழக்க வச்சீங்க. திடீர்னு ஹினாட்டா இப்படி மாறுவானா?
சொல்லி இந்த மாதிரி பண்றானான்னு தெரியல. காக்கியாமா அப்படி நினைச்சிட்டு இருந்தா ஹினாட்டாவையாவது அவன் விளையாட விடலாம். அவன் மேட்ச் கட்டி விளையாடலாம். இல்ல 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 நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இது அவங்க ஸ்கூல் பார்த்துப்பாங்க. ஆனா கோச்சா விசாரிக்கணும்ல. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 2 பேர் தான் பெஸ்ட். உருவாகும். அவங்களால சாதிக்க முடியும். டோர்னமெண்ட்டுக்குள்ள இந்த நிலைமையை மாத்தணும். உங்களுக்கு என்ன வேணும்? ஹினாட்டா, கோச் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. ஆனால் இது பார்க்கும்போது சில்லித்தனமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மேட்ச் விளையாடி ஒரு ப்ராக்டிக்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. திரும்பவும் வந்து ஈகோ அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரதுலாம் வந்து இதுக்கப்புறம் வரதுங்கிறது கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. தெரிஞ்சு இதுதான் டீமுக்குள்ளே நிறையா அந்த மிஸ் ஆகுறது, டீம் பின்னடைவாகிறது காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் ஆப்போசிட் பாருங்கள், என்ன நடந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த கேம்னு வந்துட்டு அப்படி இறங்கி விளையாடுறாங்க. நம்ம பசங்க தான் திரும்ப 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 பண்ண தப்பே பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை காகியாமக்கு ஈகோ தானா இல்லை வந்து ஆப்போசிட் டீமில் இன்னும் பயங்கர ஹைட்டில் இருக்காங்கல்ல, அதனால இந்த ஹைட்டு பத்தாது, அந்த ஹைட்டுக்கு மேலே இன்னும் ஹைட்டாக போகணுன்றதுக்காக வேணும்னே பால் போட்டு இன்னும் அது பண்ணுறானான்னு தெரியல. அப்படி பண்ணுறனா கூட சொல்லிட்டு போனால் அவன் ரெடியாக தானே இருக்க போகிறான். அதுவும் சொல்லாமல் என்ன மைண்டில் வச்சுட்டு இவன் பண்ணுறான்னு தெரில. இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அது பொறாமையா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அவன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ காகியாமா வந்து இன்னும் ஹைட்டு இன்னும் ஜம்ப் பண்ணுன்னு ஏதோ சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லிட்டு தான் பால் அப்படி பண்ணானா அது என்ன கணக்குனே புரியல. அண்ட் வந்து இப்போது இனாட்டா வந்து ஏஸ்க்கு போகிறப்ப இவன் குறுக்க போனது ஏன்றதே எனக்கு புரியல. நல்லா கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இவனுக்கு எப்படி கவனம் போச்சு, இல்லை இவன் சொன்னானே நம்பி குறுக்க போயிட்டு இவன் இது பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரியும் ஃபீல் வந்துச்சு. காகியாமா நம்பி தான் அப்படி போயிட்டானோ, எனக்கு தானே பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி போய் வேணுமே பண்ணானோ அப்படின்ற மாதிரி தட்டுச்சு. ஏன்னா போன எபிசோடே சொன்னோம், ஃபுல்லாக இனாட்டா பற்றியே பேசிக்கிறாங்க. டோபி பற்றி கூட யாருமே பேசலை. முன்ன டோபி தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அப்புறம் தான் இனாட்டா பற்றி பேசுவாங்க. இப்போ இனாட்டா பற்றி மட்டும்தான் டாக் இருக்குது. என்னடா டீமில் வேறு எதுவுமே இல்லையா, நாங்களே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு வேளை இவன் காதில் படுறதுனால கூட இப்படி நடந்துக்கிட்டானா என்னன்னு தெரியல. இப்போ அவன் முந்தி போயிட்டு இருக்கான், அந்த இதில் எதனா இதுவாகிட்டு இருக்கா, கிளாஷ் ஆகிட்டு இருக்கான்ற மாதிரியும் ஒரு ஃபீல். தெரியல, காக்கியாம ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் செல்ஃபிஷாக அந்த ஆள் தான், தன்னை பற்றியே யோசிச்ச ஒருத்தன் நடுவில் தான் மாறி இருந்தேன். திரும்ப அது எட்டி பார்க்குதா, அது இல்லைன்னா வந்து இப்போ தான் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீமுக்கே ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்தாக 2 பேர் மாறி இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ பிடிக்கும் 2 பேருக்குன்னும் போது ஸ்போர்ட்ஸை மெயினாக பார்க்காம திரும்ப அந்த சண்டை போடுவாங்களா என்ன, அந்த ஈகோ வருமா என்னன்றது கேள்வியாக இருக்குது. அது எப்படி எப்படி வரும் இதுக்கப்புறமா அவங்கள்ட்ட அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களை நம்பி டீம் இருக்குது, கோச் இருக்காங்க, அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னும் போது திரும்ப அந்த சிலித்தனமாக சண்டை போடுவாங்களான்றதே நம்ப முடியல. ஆமாம், ஏன்னா இந்த சண்டைலாம் நம்ம ஸ்கூலில் அங்கே நடந்தால் பிரச்சனை இல்லை, வெளியே வந்து இது பண்ணுறப்போ அவமானம். அது உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைன்றப்போ எல்லாம் கேலி கேண்டல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் இப்படி தெரிஞ்சே பண்ணுவாங்களா, டோபி அப்படி நடந்துப்பானான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. மேபி இது பிளான் பண்ணி அது சொதப்பிக்குதா, இல்லை அது ஈவோ இடிக்குதா, இல்லை இங்கே எல்லாரும் பேசுகிறது அவனை டிஸ்டர்ப் பண்ணுதா, ஏதோ நடக்குது. ஆனால் இனாட்டா கிட்ட தப்பு இல்லைன்றது கோச் சொல்கிறாரு. அவன் கண்ணில் தெளிவு இருக்கா, அவன் போய் சொல்லன்ட்டு. அப்போ இப்போது டோபி பார்க்க தான் திரும்புது. அங்கே தான் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு தோணுது. ஆனால் இப்போ இங்கே பார்க்கும்போது பாருங்கள், இன்னாட்டா அவ்வளோ ஜம்ப் பண்ணி அடிக்க பார்த்தாலும் பாலில் கை படவே இல்லை. அப்போ நமக்கு டோபி மேலே தான் டவுட் வருது, ரொம்ப ஹைட்டாக போடுறானோ வழக்கத்தை விட அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது பழக்கப்பட்டது. இப்போ இனாட்டா வந்து கண்ணை மூடி நடிப்பான், அவ்வளோ பர்ஃபெக்டாக டோபி வந்து த்ரோ பண்ணுறது தான் இங்கே கரெக்டாக போயிட்டு இருந்தது. இப்போ அது கண்ணு திறந்து பார்த்துமே அது அடிக்க முடியலன்னா இங்கே ஏதோ ஒன்று வேறு ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் மறக்கவே மறக்காது. அது தன்னை மீறி உடம்பு செயல்படும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் இப்போ மிஸ் ஆகுதுன்னா அப்போது டோபி பார்க்க தான் போகுது. பார்க்கலாம், இது கோச் தான் சொல்லணும். அவர் வந்து அவங்க விஷயம் தலையிடணும், அவங்க பார்த்துட்டோம் அப்படின்ற. பட் அவர் தான் இது தலையிடணுமே, இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை தீர்க்கணும். அது பார்க்கலாம், தான் பேச வந்துருக்காங்க. மற்ற கோச் பார்க்குறாங்க, மற்ற டீம் பார்க்குதுன்னு போது விட்டு கொடுத்துக்கிறாங்க, தன்னை தானே ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு விடுறாங்க. அது எப்படி முடியுதுன்னு தெரியல. அவ்வளோ மெச்சூர்ட் இல்லாத பசங்களா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அந்த கோச் வேறு ஓவராக வர பேசுகிறாரு, அது வேறு நமக்கு செம்ம கடுப்பாகுது. நான் வேறு ஒரு ஃப்ளோவில் வாட போடான்னு வரேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய மனுஷன், நமக்கு டக்குன்னு அது வாயில் வர வந்துச்சு, அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பசங்க கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும். அது என்ன சொல்கிறதோ தெரியல. அதுமாதிரி நம்ம கோச்சும் வந்து ஸ்போர்ட்ஸுன்னு இறங்கிட்டா அந்த ஃபோர்ஸாக கொஞ்சம் பயங்கர தீவிரமாக பண்ணணும். இன்னும் வந்து அவங்க லெவலே பார்த்துக்கலாம், ஸ்மூத்தாகவே போய்க்கலாம், ஜாலியாகவே போய்க்கலான்றது ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் இறங்கிடணும். ஸ்போர்ட்ஸ்னால் அப்படி எதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆப்போசிட் டீமில் நம்ம மூவ்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க வேறு மூவ்ஸ் பின்னாடி ஒன்று வச்சுருக்காங்க புதுசாக ஒன்று. பட் நம்ம ஆளுங்க மூவ்ஸை கண்டுபிடிச்சிட்டா வேறு ஒன்று இல்லவே இல்லை. அவங்க யோசிச்சு பார்த்தா கூட தெரிய மாட்டேங்குது என்ன இருக்குன்றது. ஸோ அது எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.